இவர்கள் அரசியலில் பொழப்பு நடத்துவதற்கு மக்களை முட்டாளாக்கி கொண்டேதான் இருக்கிறார்கள். முத்துராமலிங்க தேவர் சொத்துக்களை இங்கு யாரும் கொண்டாடவில்லை. எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர்களும் எந்த ஒரு ஏழை எளிய மக்களும் அவருடைய சொத்துக்களுக்கு உரிமை பெறவில்லை, கொண்டாடவில்லை, யாரும் அனுபவிக்கவும் இல்லை. மாறாக முத்துராமலிங்க தேவரோட சொத்து என்ன ஆனது என்று இப்போ பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் அவருடைய தந்தையின் பெயர் உக்கிரபாண்டி தேவர். உக்கிரபாண்டி தேவருக்கு 2 மனைவிகள். ஒன்று இந்திரா ராணி, இன்னொன்று நாகம்மாள். இந்த இந்திரா ராணி என்பவருக்கு பிறந்தவர்தான் முத்துராமலிங்கம். உக்கிரபாண்டி அவரின் இன்னொரு மனைவியான நாகம்மாள் அவருக்கு பிறந்தவர் இந்து ராணி என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆக உக்கிரபாண்டி அவருக்கு 2 மனைவிகள், 2 மனைவிகளுக்கும் ஒவ்வொரு குழந்தை பிறந்துள்ளது. முத்துராமலிங்கம் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த புறம் நாகம்மாள் அவர்களுக்கு பிறந்த இந்து ராணி அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்துள்ளது. ஒன்று ராஜமணி, இன்னொன்று முத்துராமலிங்கம் என்று 2 குழந்தைகள் உள்ளது. அந்த 2 குழந்தைகளுடைய வாரிசுகளும் 1993ஆம் ஆண்டு வழக்கு ஒன்று தொடுக்கிறார்கள். முத்துராமலிங்கம் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் எங்களுக்குத்தான் சாரும், நாங்கள் தான் உக்கிரபாண்டி தேவருடைய நேரடி வாரிசு என்று வழக்கு ஒன்று தொடரப்படுகிறது. அந்த வழக்கு இந்து ராணிக்கு, அதாவது நாகம்மாள் அவர்களுடைய வாரிசு தாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து விடுகிறது. அதை எதிர்த்தரப்பினர் மேல்முறையீடு செய்கிறாங்க. யார் அந்த மேல்முறையீடு செய்கிறதுன்னு பார்த்தா முத்துராமலிங்கம் அவர் சார்ந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க மேல்முறையீடு செய்கிறார்கள். நாங்கள் தான் முத்துராமலிங்க தேவருடைய நேரடி வாரிசு என்று. அந்த மேல்முறையீடு தீர்ப்பும் இந்திரா ராணிக்கு, அதாவது அந்த நாகம்மாள் அவங்களுக்கு தான் சாதகமாக வந்துடுது. அந்த வம்சாவளிக்கு தான் சாதகமாகவும் தீர்ப்பு மறுபடியும் வருகிறது. இதை தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு மதுரை உயர்நிலை கிளையில் மேல்முறையீடு மறுபடியும் செய்யப்படுகிறது. அந்த மேல்முறையீடு தீர்ப்பு சமீபத்தில் வந்தது. மே மாதம் 29ஆம் தேதி தீர்ப்பானது வந்தது. அந்த தீர்ப்பு உக்கிரபாண்டி தேவருடைய 2வது மனைவியான நாகம்மாள் அவர் வம்சாவளித்தான் சேரும் என்று 3வது முறையாகவும் அந்த தீர்ப்பு வந்துள்ளது. அதன்படி பார்க்க போனால் முத்துராமலிங்கம் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் தற்போது அவருடைய சித்தி குழந்தைகளுக்கு, அந்த வாரிசுகளுக்கு தான் சொந்தம். அதுதான் உண்மையின் நிதர்சனமான உண்மையும் அதுதான்.